ஒரு குறிப்பிட்ட நபரை நாம் தியானித்து அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் சம்பவித்தது, கர்த்தருடைய கரம் எப்படி அந்த நபருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது, அவருடைய குடும்பத்தார் அவரை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, ஸ்தோத்திரம் என்பதை நாம் டீடைல்டாக பார்த்து அந்த நபரை தியானிக்கும் போதே கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. ஹல்லேலூயா, ஆமென். கேரக்டர் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்கு, விதவிதமான வகை வகையான வேத தியானம். இன்று ஒரு குறிப்பிட்ட நபரை தியானித்து அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்தார், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சில ஜனங்கள் நம்மை கையாளுகிற விதம் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. விசேஷமாக சிலர் நம்மை அற்பமாய் நினைப்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனைப்படுத்துகிறது. ஒரு காயம் எப்படி நம்முடைய சரீரத்தில் படுகிறதோ அதே போல சிலர் நம்மை அற்பமாய் அசட்டை பண்ணுவது, அங்கீகரிக்காதது நம்முடைய இருதயத்தில் பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தும். அப்படி வேதனைப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நபரை தியானிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நபருக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவ ஜனத்திற்கும் ஆண்டவர் செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். வேதம் அந்த நபரை மாத்திரம் சொல்லல, அந்த நபருக்கு ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போன்று வேதத்தை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க வரல, உங்களையே ஆண்டவர் ஏவி இங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் பலனடைய, ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டு, ஆமென், ஆராதனையிலே சொன்ன ஒரு புதிய பாதையை கர்த்தர் நமக்கு வகுத்து வைத்திருக்கிறார். இதுவரை வாழ்ந்தபடி அல்ல, இன்று முதல் இந்த தேவ செய்தியை கேட்டதன் மூலம் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள வரும் என்று ஆமென் 100% நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்ம நினைக்கிறோம் அற்புதங்கள் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும், அது வேணும், இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க. அற்புதங்கள், அடையாளங்கள், ஆனா அதை விட பெரிய அற்புதம் இந்த மனம் திரும்புதல். ஆமென். மனம் மாற்றம் தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லுமே ஒழிய அற்புத அடையாளங்கள் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. ஆமென். அப்போ நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கண்டிப்பா விடுதலையாக்கும், அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் பெரிய விடுதலை நம்மை மனம் திரும்ப வைக்கும், மனதை மாற்ற வைக்கும். ஆமென். பழைய மனிதனாக அல்ல, புதிய மனிதனாக மாற்றி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வைப்பது இந்த சத்திய வேதாகம். நல்ல கரங்களை தட்டி இந்த சத்தியத்துக்கு எவ்வளோ வல்லமை உண்டு, ஸ்தோத்திரம், அதிகாரம் உண்டு, அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை நடப்பிக்கும் சத்தியம். ஆமென். இதுல பொய்யே இராது. ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க. இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அந்த ஒரு நபரை தியானித்து அந்த நபர் மூலம் அநேக ஸ்தோத்திரம் படிப்பினைகள், பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டவள் லேயாள். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மை மிகவும் வேதனைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்று மற்றவர்கள் நம்மை அற்பமாக நினைப்பது, ஆகாதவர்களாய், ஒன்றுக்கும் உதவாதவர்களாய், அழகு இல்லாதது நிமித்தம், நல்ல கை நிறைய ஊதியம் சம்பாத்தியம் இல்லாதது நிமித்தம், வீட்டிலே வசதி வாய்ப்புகள் இல்லாதது நிமித்தம், சரீரத்திலே பலன் இல்லாதது நிமித்தம், நல்ல படிப்பு இல்லாதது நிமித்தம், இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். ஏதோ ஒரு குறை நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த குறைகளே சுட்டி காட்டி உன்னிடத்தில் அது இல்லை என்று சொல்லி நம்மை அநேகர் அற்பமாய் பார்க்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். உதாசீனப்படுத்துகிறார்கள்,
புறக்கணிக்கப்படுகிறோம். அநேக இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல, உறவுக்காரர்கள், சொந்த பந்தங்களின் மத்தியிலே நாம் புறக்கணிக்கப்படும் போது அதை போல ஒரு வேதனை இந்த உலகத்தில் எதுவும் இல்லைங்க. சரீரத்தில் எப்படி காயப்பட்டால் ஏற்படுகிற வலி வருதோ அதை போல மனதளவிலே புறக்கணிக்கப்படும் போது, உதாசீனப்படுத்தப்படும் போது, அசட்டை பண்ணப்படும் போது நம்முடைய இருதயம் மிகுந்த வேதனை, தவியாய் தவிக்கிறோம். ஆறுதலுக்காக, தேறுதலுக்காக ஓடி அலைகிறோம். நல்ல கவனிங்க, லேயாள் அவளுடைய வீட்டிலே அற்பமாய் எண்ணப்பட்டாள். நாம் வாசிக்க கேட்டோம், அற்பமாய் எண்ணப்பட்டாள், பேசப்பட்டாள் இல்லை, அற்பமாய் எண்ணுவாங்க. அது எங்க மனசுக்குள்ள இருக்கும். சிலர் அற்பமா அதையும் வெளியே பேசிடுவாங்க, வெளியே சொல்லிடுவாங்க. அற்பமாய் எண்ணப்படுதல் ஆட்டிடியூட் லெவலில் தான் இருக்கு, திங்கிங் லெவலில் தான் இருக்கு. செயலில் வர்றப்ப இன்னும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், இந்த நபர் நம்மோடு இருக்கிறாங்களா இல்லையா. அவங்க ஆக்டிவிட்டியை விட ஆட்டிடியூடை வச்சு we can guess இந்த நபர் நம்மோடு இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத நல்லா நம்மளால் தீர்மானிக்க முடியும். அப்போ எண்ணங்களிலே அற்பமா என்கிறதை கூட தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை, ஸ்தோத்திரம், கர்த்தர் பார்க்கிறாருங்க. நீங்க அநேக இடத்துல அற்பமா எண்ணப்படலாம், புறக்கணிக்கப்படலாம், உதாசீனப்படுத்தப்படலாம். ஒரு சொந்த வீடு இல்லாததுனால, அல்லது நல்ல படிப்பு இல்லாததுனால, அழகு இல்லாததுனால, பேச்சு திறமை இல்லாததுனால, படிப்பு வரிசையை அடிக்கடிக்கிட்டே போயிருக்கலாம். எந்த நீங்க சம்பந்தப்பட்டதில் பாதிக்கப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பலிபீடத்திலிருந்து நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. இந்த லேயாள் எதற்காக அற்பமா எண்ணப்பட்டால்? அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது, கூச்ச பார்வையா இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். சகோதரி அவ்வளோ அழகுங்க. ஆனால் லேயாள் மூத்தவள் கூச்ச பார்வை, மங்கலான பார்வை, உடல் கட்டமைப்பில் சொல்லிக்கொள்ற மாதிரி இல்லை, கண்கள் கூச்ச பார்வை. இவளை பெற்றோரே மதிக்கல. இவ ஏன் அற்பமா எண்ணப்பட்டா அப்படின்னா, உடல் தோற்றத்தில் அப்படி அழகு இல்லை. ஆனா சகோதரி அவ்வளோ அழகு. அழகுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது பக்கத்தில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? அவ லட்சணம் இருக்குன்னு அர்த்தம். கவனிங்க, இந்த உலகம் நம்மை அழகினால் எடை போடுது, அப்படிதானே? அழகா இருந்தா வந்து பேசுவாங்க, இல்லாட்டா நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க. சில குறிப்பிட்ட வகுப்பினர் குறிப்பிட்ட வேலை செய்யறதுனால, குறிப்பிட்ட டேலண்ட் இல்லாததுனால நம்மளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக இந்த தேவ செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்க்கிறாருங்க. தேவன் கண்டு என்று நம்ம வாசிக்க கேட்டோம். இப்போ இவளுக்கு மேரேஜ் வருது. மேரேஜ்னா, நாளைக்கு மேரேஜ்னா இன்னைக்கு நைட்டு தான் தெரியும் இவளுக்கு மேரேஜ்னு. அது வரை இவளுக்கு மேரேஜ்னு தெரியாது. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. ஏமா உனக்கு இந்த பையன் பிடிச்சிருக்கா? கேட்கறதுக்கு யாருமே இல்லை. தடாபுடலான வீட்டிலே விருந்து ஆயத்தங்கள். இவருடைய வாய்ப்பிறப்பை கேட்க கூட தகப்பனாருக்கு மனம் இல்லை. இதே லாபான் தன் சகோதரியை ஈசாக்குக்கு கட்டி கொடுக்கும் போது பாருங்க, ஆபிரகாம் குமாரனுக்கு திருமண ஏற்பாடு எலெயாசார் மூலம் வருகிறது. இதே சகோதரன் லாபான் தன் அம்மாவோடு சேர்ந்து அவருடைய வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சகோதரிக்காக வக்காலத்து வாங்குறாரு. சகோதரியை திருமணம் பண்ணி கொடுக்கணும். ரெபெக்கால திருமணம் பண்ணி கொடுக்க எலெயாசார்
தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறார், ஆபிரகாமிலிருந்து வந்திருக்கிறார். அப்போ அம்மா கூட சேர்ந்து இதே லாபான், லேயாளுடைய தகப்பன் லாபான் அம்மாவோட சேர்ந்து சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க, 24ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். யார் சேர்ந்து சொல்றா? அவள் சகோதரன் லாபான், லேயாளுடைய அப்பா, அவளும் அவள் தாயும் சேர்ந்து சொல்றாங்க, எலியாசார் அவர்களே கூட்டிட்டு போயிடாதீங்க, 10 நாள் எங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 57ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவர்கள், யாரு? சகோதரன் லாபானும் தாயும் 2 பேரும் சேர்ந்து கான்வர்சேஷன். அதனாலதான் 55ஆம் வசனம் உங்களுக்கு வாசித்தேன். அவர்கள் பெண்ணை அழைத்து ரெபெக்காளை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். வாய்ப்பிறப்பை கேட்ட லாபானுக்கு சொந்த கற்ப பிறப்பாகிய இந்த லேயாளின் வாய்ப்பிறப்பை கேட்க மனமில்லை. அப்ப எவ்வளோ தூரம் அந்த குடும்பத்துல அற்பமாய் நினைக்கப்பட்டால் பாருங்க. 29ஆம் அதிகாரம் 22. அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். யூதர்கள் கலாச்சாரத்தின்படி மாலை வேளையில தான் திருமண ஏற்பாடுகள் தடாபுடலா நடக்கும். அப்போ மாலை வேளையில விருந்து ஏற்பாடு பண்ணி ராகேலுக்கு பதில் லேயாளை திருமண மணப்பெண்ணாக யாக்கோபுக்கு அவன் முடித்து வைக்கிறான். யோசிச்சு பாருங்க, லேயாளுடைய நிலைமைய. விருப்பமில்லாமல் திணிக்கப்பட்டால் தகப்பனுக்கு நல்ல தெரியும். யாக்கோபு 7 வருஷம் அவனுக்கு கீழே வேலை செய்தது யாருக்காக? ராகேலுக்காக நல்ல தெரியும். யாக்கோபு மணமகன் ராகேலைத்தான் 7 வருஷம் அவன் நேசித்தான் என்பது நல்ல தெரியும். இப்ப நேசிக்காத ஒருத்திய போய் இப்படி யாக்கோபுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறோமே, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிக்கவே இல்லை பாருங்க. எக்கேடு கட்டு போன என்ன, ஒரு கடமை முடிஞ்சிருச்சு, அனுப்பிவிடப்பட்டாளுங்க. லேயாள் குடும்பத்தில் ஒரு பொருட்டாக நினைக்கப்படவே இல்லை. அவருடைய வாய்ப்பிறப்பை கேட்க ஒரு மனிதனும் இல்லை. அம்மாவே ஆளை காணும். அப்பா மட்டும்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. அப்பா தான் அதிகாரம். அப்பா ஒன்று முடிவெடுத்தா அம்மா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஆயிடுச்சு. அதனால அம்மா அமைதியா இருந்துட்டாங்க. யூதர்கள் கலாச்சாரத்தில் அப்பா எடுக்கிற டெசிஷன் தான். இந்த காலவெளியில சோத்திரம், உங்கள் குடும்பத்தினர் உங்களை புறக்கணிக்கலாம், அற்பமா எண்ணலாம், உதாசீனப்படுத்தலாம். பயப்படாதீங்க, அதையெல்லாம் கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு. நீங்க நினைக்கலாம், என்னை எவ்வளவு அற்பமா நினைக்கிறாங்க, என்னை எவ்வளவு உதாசீனப்படுத்துறாங்க, என்னை ஒரு பொருட்டா நினைக்கிறதே இல்லையே, என் குடும்பத்தில் என் வார்த்தைக்கு மதிப்பே இல்லையே, யார் எனக்காக இருக்கிறாங்க? நான் தனித்தவன், நான் தனிமைப்படுத்தப்பட்டவன், என் பேச்சு என் வீட்டிலே எடுபடவே இல்லைன்னு சொல்லி நீங்க புலம்பி வந்திருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரம், லேயாளை பார்த்த தேவன் இன்றைக்கு உங்களையும் பார்க்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அற்பமா எண்ணப்படுவது உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறீங்களா? எண்ணப்படுவதை கர்த்தர் பார்க்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. சரி, பிறப்பு அப்படி, கூச்ச பார்வை, உடல் கட்டமைப்பு யாருக்கும் பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. பிறப்பே அப்படி ஆயிடுச்சு. அதனால பெற்றோரும் இப்படி. பெற்றோர் மதிக்கலைன்னா மருமக்கமார் எப்படி மதிப்பாங்க? மகளை யாரையும் மதிக்கல, தாய் தகப்பனே மதிக்கல, அப்போ கட்டினவன் மதிப்பானா?
அதுக்கு மேல கட்டின கணவனால் இவள் புறக்கணிக்கப்பட்டாள். இவள் நேசிக்கவே இல்லைங்க. அதற்கு பதிலாக ராகேலை மிகவும் நேசித்து என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அந்த வசனத்தை வாசிங்க. 30ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். கவனிங்க, அதிகமாய் நேசித்தவள் யார் என்றால் ராகேல். அப்ப லேயாள் முழுவதும் வெறுப்பு. இந்த கால வேளையில இப்படி நீங்க அநேகரால் வெறுக்கப்பட்டு வந்திருக்கலாம். படிக்கிற இடத்துல வாலிப பிள்ளைகள், வேலை செய்கிற இடத்துல தாய்மார், அநேகரால் வெறுக்கப்பட்டு வந்திருக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தாரால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். வாழ்க்கை துணையால் நீங்கள் கைவிடப்பட்டு வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில அவைகளெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அது நமக்கு எவ்வளோ பெரிய ஆறுதல். ஆமென். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேற்றுதல்ங்க. இந்த உலகத்தில் யார் நமக்கு உதவி செய்யாட்டிலும் பரவாயில்ல, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த தேவ செய்தி உங்களை பலப்படுத்தி, தொடர்ந்து உங்களை உத்வேகப்படுத்தி, உங்களை முன்னோக்கி ஓட உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். இவருடைய வாழ்க்கையில இவன் அற்பமாய் இவளை பார்க்கிறான். வாசிங்க, 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். இப்பொழுது, அப்ப இதுவரைக்கும் நேசிக்கல, நேசமே இல்லாம, அன்பே இல்லாம ஒரு குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கு. எங்க போய் சொல்ல முடியும்? தயவுசெய்து சொல்றேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க வந்திருக்கலாம். உங்க பிரச்சனையை ஒருத்தர்ட்டையும் வாயை திறக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. குடும்ப உறவுகளில் விரிசல் வரும். ஆனால் வாயை திறந்து யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா 3வது மனுஷனுடைய தலையீடு உள்ள வந்து குடும்பமே உடைஞ்சிரும். இந்த லேயாளை குறித்து நம்ம தியானித்து கொண்டே இருப்போம். கடைசியில யாக்கோபு லேயாளை நேசிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். ஒரு சமயம் வருங்க, அது வரதான் இந்த பிரிவினை எல்லாம். அதுக்கப்புறம் மிகுந்த சிநேகம், பாசம், அன்பு பொங்கி வரும். கடைசியில மனம் திரும்பி, ஓ ஸ்தோத்திரம், யாக்கோபு லேயாளை நேசித்தது போல உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரிவினைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார் என்று அடியான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நீங்க புலம்பி கொண்டு வந்திருக்கலாம். ஆமென். புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கலாம், அற்பமாக எண்ணப்பட்டு வந்திருக்கலாம். பயப்படாதே. உங்க பிரச்சனைகளை யாரிடத்திலும் வாயை திறக்காதீங்க. ஆமென். குடும்ப பிரச்சனை, விசேஷமாக கணவன் மனைவி பிரச்சனை கூட வெளியே மூச்சு விடக்கூடாது. ஆமென். இவ யாரிடத்திலாவது போய் சொன்னாலும் அப்படின்னா சொல்லவே இல்லைங்க. அதுதான் பியூட்டி. இப்பொழுது என் கணவர் என்னை நேசிப்பார் என்று சொல்லி மூத்த குமாரனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. அப்ப அதுவரை நேசிக்கல. ஏன்னா கட்டாயப்படுத்தி திருமணம் அனுப்பிவிடப்பட்டவள். கணவன் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. கணவன் எதிர்பார்த்தது ராகேல் கிடைக்கும் என்று. ஆனால் லேயாள் விடப்பட்டாலே. கவனிங்க. ஆகவே இன்னும் வெறுப்பு யாக்கோபுக்கு. யாக்கோபுடைய நோக்கமெல்லாம் ராகேலை திருமணம் பண்ண வேண்டும். ஆனால் கிடைத்ததோ கூச்ச பார்வையுள்ள, உடல் கட்டமைப்பு இல்லாத லேயாள் கிடைத்திருக்கிறாளே. மாமனாரால் ஏமாற்றப்பட்டது நிமித்தம் இந்த யாக்கோபு ஸ்தோத்திரம் இவளை நேசிக்கவே இல்லை. ஆக சிறுமைப்படுத்தப்படுகிறாள். இந்த கால வேளையில இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட அற்பமாய் எண்ணப்பட்டது நிமித்தம் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல சிறுமைப்படுத்தப்படலாம். உங்களுக்கு மட்டும் நிறைய ஒர்க்லோடு கொடுத்து உங்களை டார்ச்சர் பண்ணலாம். பயப்படாதே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென்.
அதுல லேயாள் சொல்லுகிறாள், கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அருளினார். அல்லேலூயா. முந்தின வசனத்துல வாசித்தோம், அற்பமாய் எண்ணப்பட்டதை தேவன் கண்டு. இப்ப வெறும் பார்க்கிறதோட நிறுத்தி விடாம ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார், பார்த்து அருளினார். அல்லேலூயா. அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சிறுமைப்பட்டு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், நல்ல ஒரு பரிசை கொடுத்து தேவன் உங்களை கனப்படுத்துவார். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 32ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். லேயாள் ஒரு குமாரனை பெற்று சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். ஏங்குறாங்க, அன்புக்காக லேயாள் ஏங்கி நிற்கிறார். என் கணவன் என்னை நேசிக்க மாட்டாரா? சிறுமைப்படுத்தப்படுகிறாள். கவனிங்க, சிலர் அற்பமாய் எண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்மை சிறுமைப்படுத்துவார்கள். ஒடுக்கப்படுவோம். நமக்கு வர வேண்டிய கம்பெனியில் பெனிஃபிட் கிடைக்காது, இருக்கிற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்காது. சிறுமைப்படுத்துவார்கள், நம்மை ஒடுக்குவார்கள். தேவ ஜனம் பயப்படாது என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக பலிபடுத்தி வருகிறது. அல்லேலூயா, ஆமென். பயப்படாத மகளே, உன்னை சிறுமைப்படுத்துவார்கள், உன்னை அடிமைத்தனமாக நினைப்பார்கள். பயப்படாதே, அதை கர்த்தர் பார்த்து உனக்கு நல்ல ஒரு கிஃப்ட் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அன்னாளுடைய வாழ்க்கையில சக்களத்தி பெனினால் மனமடிவாக்கினால், இவளை அற்பமாக நினைத்தால் அன்னாள் அழுது கொண்டே இருப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, சிலர் நம்மை மனமடிவாக்குவதனாலே, நம்மை காயப்படுத்துவதனாலே நாம் அழுது கொண்டே இருக்கிறோம். அப்படி அழுது கொண்டே இருந்தால், ஆனால் இன்றைக்கும் எத்தனையோ தேவ செய்தி கேட்கிறோம். யாரைத்தான் அதிகமா பிரசங்கத்தில் கேட்கிறோம்? அன்னாள் மனமடிவாக்கப்பட்டவள் தான் ஆண்டவர் உயர்த்துகிறாரே ஒழிய, மனமடிவாக்கினவர்களை தேவன் புறக்கணிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களை அநேகர் மனமடிவாக்கி இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களைத்தான் உயர்த்துவாரே ஒழிய உங்களை மனமடிவாக்குனவர்களை கர்த்தர் தாழ்த்தி போடுவார். அல்லேலூயா, ஆமென். அன்னாள் மிகவும் வேதனைப்பட்டு அழுதாள். அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல், நமக்கு தெரிந்த அந்த வேத பகுதி. சோத்திரம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:6. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஒட்டைப்பாருங்க ஆண்டவர். இப்படி அழ வச்சுதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? அழ வைப்பது எதற்கென்றால் நம்மை அர்ப்பணிக்க. அல்லேலூயா, ஆமென். இப்படி அழுது முதல் குழந்தைய பெற்ற போது இவள் நல்ல ஒரு பொருத்தனை பண்ணினா. என்ன பொருத்தனை? நீர் கொடுத்தால் உமக்கே கொடுத்து விடுவேன். 100% அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணம் எதனால வந்தது? மனமடிவாக்கப்பட்டது நிமித்தம். இவளை துக்கப்படுத்தினதனால், விசனப்படுத்தினதனால் அர்ப்பணிப்பு வந்ததுங்க. அர்ப்பணிப்பு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆசீர்வாதமாய் மாறினது. அல்லேலூயா. சில இடத்தில் தேவன் நம்மை அற்பமாய் எண்ண வைப்பார். பயப்படாதீங்க. ஏன்னா நம்மை தேவன் சில காரியங்களை நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். ஆமென். சாமுவேல் உனக்குரியவன் அல்ல, அவன் எனக்குரியவன். ஆமென். ஒரு பொருத்தனை பண்றா பாருங்க. சுயநலம் இல்லாத அற்பமா எண்ணப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து அருளுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இந்த தேவ செய்தி மூலம் சில நன்மைகளை
திருச்சபைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக என்று மனதார பலிபீடத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி என்னை ஏவுகிறார். நல்ல கரங்களை தட்டி இந்த வாரத்தில் உங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டதை, சிறுமைப்படுத்தப்பட்டதை ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல பொக்கிஷத்தை தருவார், உங்களை கனப்படுத்துவார். ஆமென். அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள் பக்கம் கர்த்தர் இருக்கிறார். நமக்கு நல்லா தெரியும், சாராளின் அடிமை பெண் யார்? ஆகார். ஆகார் சாராளின் அடிமை பெண். எஜமாட்டி சாராள் வித் பெர்மிஷன் ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்படுகிறார். இப்ப சாராய் ஆகாரை கொடுத்தது நிமித்தம் ஆகார் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. இப்ப அடிமை பெண் நாச்சியாரை அற்பமாக பார்க்கிறாள். சிலருக்கு சில ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆசீர்வாதம் இல்லாதவங்களை எப்படி பார்ப்பாங்க? அற்பமா பார்ப்பாங்க. நல்ல கவனிங்க, நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த சத்தியம் நமக்கு 2 விதமான பாடங்களை கற்றுத்தருகிறது. நாம் அற்பமா எண்ணப்பட்டாலும் பயப்பட தேவையில்லை, கர்த்தர் நம் பக்கம் இருக்கிறார். ஆமென். இன்னொரு கண்டிக்கிற சத்தியம் என்ன? யாரையும் நம்ம அற்பமா நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. யாரை நாம் அற்பமாக நினைக்கிறோமோ அவர்கள் பக்கம் கர்த்தர் போய் விடுவார், உங்களை கைவிட்டுருவார். எப்பவுமே உங்களை விட மற்றவர்களை எப்படி நினைக்கணும்? உயர்வாக நினைத்து பழகுங்கள். உங்களை விட அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு நினைச்சு நம்ம பழகணும். மட்டம் தட்டக்கூடாது, அப்பமா நினைக்கக்கூடாது, உதாசீனம் பண்ணக்கூடாது. இன்று முதல் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, யாரை நான் அற்பமாக நினைக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். நாச்சியாரை அடிமை பெண் ஆகார் அற்பமாய் நினைத்தால், எனக்கு குழந்தை செல்வம் இருக்கு, உனக்கு இல்லை பாத்தியா, அப்படி எப்படி இருக்கும்? சாராள் மனமடிவாகிறாள், ஓன்னு அழுகிறாள். ஆண்டவரே என்று சொல்லி அழும்போது, இப்போ கவனிங்க, ஒரு 2 வசனத்தை வாசிக்க போறோம். ஆண்டவர் யாருக்கு அருகில் போகிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொண்டு, நாம் அற்பமா எண்ணப்பட்டா பயப்படாதீங்க, சண்டை போட்டு அந்த உதாசீனப்படுத்துதை, புறக்கணிப்பை ஆமேன் விட்டுருங்க. அப்படியே தேவன் நம்ம பக்கம் இருக்கணுங்க. இருந்ததுன்னா நம்ம அற்பமா எண்ணப்படலாம், தவறே இல்லை. பலவீனமாக இருக்கலாம், வயது முதிர்ந்து எனக்கு வயசாயிருச்சு பாஸ்டர், பலன் இல்லை, என்னை யாருமே கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி அற்பமாக எண்ணப்பட்டு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் அருகிலே இருக்கிறார். ஆமென். அப்படி ஆகாரை கடிந்து கொள்ளுகிறார் ஆண்டவர். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். விளைவு, ஆண்டவருடைய கோபம் ஆகாரின் மேல் பற்றி எரிந்தது. நல்ல கவனிங்க, நம்ம யாராவது அற்பமா நினைச்சா பயப்படாதீங்க. நமக்காக தேவன் என்ன செய்வார்? வழக்காடுவார். நமக்காக நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோம், ஆனால் நமக்காக, நமது சார்பாக போய் வழக்காடி நமக்காக ஜெயத்தை வாங்கி கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், வழக்காடுவதில் யார் புலி அப்படின்னா, இந்த சரீரத்தில் இந்த நாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த வக்கீல். என் கட்சிக்காரர் குற்றமே செய்யவில்லை என்று சொல்லி சிறந்த வாதம் செய்வதிலே இந்த உலகத்தில் நமது நாக்கை தவிர சிறந்த ஒரு வழக்கறிஞர் ஒருவரும் இல்லை. நீங்க வேணா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க பேசுற பேச்செல்லாம் பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்து யோசித்து பாருங்க, உங்களுக்காக அப்படி வழக்காடி இருக்கும், உங்க நியாயத்தை அப்படி ஒரு பதிவு செய்திருக்கும். வழக்காடி நான் நிரபராதி என்று உங்களுக்காக வழக்காடுவதில் இந்த நாக்கை விட சோத்திரம். இன்று ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், நமக்காக வழக்காடுகிற ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. நமது சார்பிலே நமக்காக இலவசமாய் வழக்காடி ஆசீர்வாதங்களை பெற்று தருகிறவர். சாராய்க்காக
அப்பன் இயேசு வழக்காடுகிறார். 16:8 வாசிக்கலாம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். நல்ல கவனிங்க. ஆகார் மூலம் ஆண்டவர் இஸ்மவேல் என்ற சந்ததியை உருவாக்குகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகாரை பார்த்து ஆகாரேன்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. அதை தான் நான் உங்களுக்கு பர்டிகுலர் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகாரேன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவருக்கு ஆகாருடைய பெயர் தெரியும். ஆனால் ஆகார் என்று கூப்பிடுவதற்கு பதிலாக ஆண்டவர் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னா கர்த்தர் யார் பக்கம் நிற்கிறாரு? சாராய் பக்கத்தில் நிற்கிறார். பார்த்தீங்களா? ஆகாரேன்னு சொல்லியிருக்கலாம். அது என்ன சாராயின் அடிமை பெண்? என் மக என்னால் தெரிந்து கொண்டப்பட்டவர். இந்த கர்ப்பவதியானது யாருனால வந்தது? உனக்கு எஜமாட்டி மூலம் உனக்கு வந்தது. அவளை தள்ளிவிட்டு நீ போகிறையா? பார்த்தீங்களா எப்படி வழக்காடுகிறார் நம்முடைய தேவன். இந்த காலை வெளியில இவ்வளோ அநீதி நடக்குது பாஸ்டர் என் குடும்பத்தில். எனக்கு விரோதமாக அநேக அநீதிகள் நடக்கிறது. நான் செய்கிற வேலையில, தொழில்ல என்று புலம்பி வந்திருக்கலாம். உங்களுக்காக வழக்காட ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பை விட்டு விடுங்கள். அல்லேலூயா, ஆமென். அதுல சொல்றாரு பாருங்க, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு. இந்த காலை வேளை நான் விசுவாசிக்கிறேன், உங்களை யாரெல்லாம் அற்பமாய் நினைக்கிறார்களோ அவர்களிடத்திலே ஆண்டவரே இடைபடுவார். ஆமென். உங்களுக்கு எந்த இடத்துல அநீதிகள் ஆமென் சம்பவிச்சிருக்கிறதோ, வரவேண்டிய பாக பிரிவினை வராமல் இருக்கலாம், அதற்காக போராடாதே. கர்த்தரே உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கு வர வேண்டியதை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுக்கு என்ன வேணும்? இன்கிரிமெண்ட் வேண்டுமா? ப்ரமோஷன் வேண்டுமா? பாக பிரிவினை வேண்டுமா? கர்த்தரே உங்களுக்காக வழக்க. நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அவருடைய வாக்கு உரைத்தவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் பொய்யுரையாதவர். ஓ, நன்மைகளை செய்கிற தேவன். அல்லேலூயா. பயப்படாதீங்க. உங்களுக்காக நீங்க வழக்காட போகாதீங்க. லேயாள் அப்பாட்ட வழக்காடல, நேசத்தை எதிர்பார்த்த புருஷனிடத்துல வழக்காடல, சண்டைக்கு வந்து நிற்கிற சகோதரிடத்துல வழக்காடல. அதை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அவ என்ன செஞ்சான்னு சொல்லி பார்த்து முடிக்க போறோம். கவனிங்க. அற்பமாய் எண்ணப்பட்ட யார் எண்ணப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் கர்த்தர் போய் நிற்கிறார். தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது 2 பேர் ஜெபித்தார்கள். என்னென்ன ஜெபம்? பரிசேயன் ஜெபம், ஆயக்காரனின் ஜெபம். பரிசேயன் சொல்லுகிறான், அந்த ஆயக்காரனை இராதது, அந்த ஆயக்காரனை போல் இராதபடினால் உம்மை. ஆயக்காரனை எவ்வளவு அற்பமா நினைக்கிறான் பாரு. டாக்ஸ் கலெக்டர், அவன் கொள்ளையடிக்கிறவன். நானும் உபவாசம் பண்றேன், தசமமாக கொடு, தன்னுடைய நற்கிரிகளை பெருமை அடிக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனா இவன் எப்படி ஜெபம் பண்றான்? பாவியாகிய என்மேல் கிருபையாய். இவன் யாரையும் அற்பமா நினைக்கல. ஆனா யார் பக்கத்துல போய் ஆண்டவர் நின்னாரு? நமக்கு தெரியும். அவன் அல்ல. யாரை பார்த்து சொல்றாரு? பரிசேயனை பார்த்து சொல்றார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யாரை அற்பமா நினைக்காத. நீங்கள் யாரை அற்பமாக நினைக்கிறீர்களோ அவர்கள் பக்கம் கர்த்தர் போய்விடுவார். ஸ்தோத்திரம். அவர்களுக்காகத்தான் கர்த்தர் கிரியை செய்வார். இந்த லேயாளுக்காகத்தான் கர்த்தர் கிரியை செய்தார். பிறகு ராகேல் தன்னை தாழ்த்தின போதுதான் கர்த்தர் ஸ்தோத்திரம் ராகேலுக்கு மனம் இறங்கினார். இன்னொரு கேரக்டர் நம்ம தியானித்து லேயாளுக்கு வரப்போகிறோம். ஒரு கேரக்டர் யாருன்னா வாசிக்க கேட்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னார். யார் சொன்ன அப்படின்னா, வீட்டுல போய் வாசித்து பாருங்க. சன்பல்லாத், தொபியா. உங்க ஊழியத்தை சிலர் அற்பமா நினைக்கலாம். சன்பல்லாத், தொபியா சொல்றாங்க, ஒரே நாள்ல முடிச்சிருவீங்களா?
நெகேமியாவையும் இஸ்ரவேல் கோத்திர பிதாக்களையும் பார்த்து கேலி கிண்டல் பரியாசம். இந்த காலை வெளியில சிலரால் நீங்கள் பரியாசம் பண்ணப்பட்டு வந்திருக்கலாம், அற்பமாக எண்ணப்பட்டு வந்திருக்கலாம். பயப்படாதீங்க. ஒரு நாளும் ஒரு காலம் ஊழியர் என்ன செய்யக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது. இங்க சன்பல்லாத்தும் தொபியாவும் நெகேமியா என்ற பக்தன் ஊழியனை அற்பமாக நினைத்தார்கள். ஆண்டவர் யார் பக்கம் இருந்தாரு? நெகேமியா பக்கம் இருந்து விதின் 52 days வண்டர்ஃபுல் ஜாப் ஆண்டவர் பண்ணி கொடுத்தார். எந்த ஊழியத்தையும் குறை சொல்லாதீங்க. ஊழியர்கள் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஊழியரை அற்பமா நினைக்காதீங்கள். நெகேமியா விதின் 52 days 52 நாட்களுக்குள் மிக நேர்த்தியாக அலங்கத்தை கட்டி முடித்தான். அல்லேலூயா. அற்பமாய் நினைத்தால் ஊழியர்கள் பக்கம் கர்த்தர் கூட இருப்பார். எல்லார்ட்டையும் போன் பண்ணி தூற்றாதே, உதாசீனப்படுத்தாதே, புறக்கணிக்காதே. எங்க போய் முடியும் தெரியாது. லேயாள் பக்கம்தான் கர்த்தர் இருந்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க. புறக்கணிப்பின் உச்சத்தை தொட்டால் லேயாள், ஆனா அவ யார்கிட்டையும் சொல்லல. இப்போ லேயாளுக்கு வருவோம், எடுத்துக்கொள்வோம், வசனத்தை வாசிப்போம். அடுத்து என்ன சம்பவித்தது? ரூபன் பிறக்கிறான். 33 வசனத்தை வாசிக்கலாம். 33 வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டு அருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். நல்லா கவனிச்சீங்களா? அதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு, கேட்டு அருளி. முந்தின வசனத்தில் என்ன பார்த்தோம்? பார்த்து அருளினார், அடுத்து கேட்கிறார். அல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டதை, எண்ணங்களிலே நமக்கு டயலாக் போயிட்டு இருக்கும், கான்வர்சேஷன். எண்ணங்களிலே சில உரையாடல் போய்கிட்டு இருக்கும். அதை கூட என் கர்த்தர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆப்பிரிக்க தேசத்தில் பழங்குடி மக்கள் ஒருவர் உண்டு. தங்கள் பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கொள்வார்கள் என்றால், தங்களை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ, தங்களுடைய எதிரிகளை கனவில பார்த்து அடிக்கிறது போல அல்லது ஏதாவது ஒரு உதாசீனப்படுத்துறது போல அவங்களுடைய எதிரிகளை சொப்பனம் பார்த்துட்டா அடுத்த நாள் ஒரு தாம்பூல தட்டில் அநேக பழங்களை வாங்கி வைத்து அவங்கள்ட்ட போய் கொடுத்துருவாங்களாம். இத்தனைக்கும் இவங்களை பகைக்கிறவங்க, இவங்கள்ட்ட சண்டை போட்டவங்க எதிரிகள். அப்போ சொல்லுவாங்களாம், ஏன் எதுக்கு அப்படின்னா, நேற்று என் சொப்பனத்தில் உங்களை அடிக்கிறது மாதிரி கனவு கண்டேன். சாரி, சொப்பனத்தில் தானே பார்த்தீங்க, நேராக செய்யலையே. ஆனாலும் எண்ணங்களிலே தங்களை தூய்மையாக காத்துக்கொள்ள ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் இப்படி ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறாங்களாம். அப்போ நீங்களும் நானும் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம் எண்ணங்களிலேயும் எப்படி இருக்கணும்? நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலர் வெளியில பேச மாட்டாங்க, இருதயத்துக்குள்ளேயே குமுறிக்குவாங்க. இருதயத்திலே ஒரு உரையாடல் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீமையை செய்யணும் அப்படின்னு எண்ணங்களிலே வருகிற உரையாடலை கூட கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்படுதலை பார்க்கிறார். ஆமென். கேட்டு அருளுகிறார். அது அப்படி கொடுத்ததான் யாரு? சிமியோன். அல்லேலூயா. ஆக உங்களை யாராவது எண்ணங்களிலே உங்களோடு சண்டை போடுறாங்களா? பயப்படாதீங்க, உங்களுக்கு தான் கிஃப்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். சவுல் வீட்டாரோ வர வர தேய்ந்து கொண்டே போனார்கள். பாத்தீங்களா? அப்ப இதுல இருந்து ஒரு சத்தியம் என்னன்னா, நமக்கு ஒரு ஆறுதல், எச்சரிப்பும் வரும். என்ன எச்சரிப்பு? எண்ணங்களில் கூட நாம் பிறருக்கு, சக விசுவாசிகளுக்கு, ஊழியருக்கு, ஆமென், நம்மோடு வேலை பார்க்கிறவர்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது. ஆமென். அதை கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு நன்மை செய்வார். எச்சரிப்பும் ஒரு தேவ செய்தியில் வருகிறது, ஆறுதலும் வருகிறது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த 34 வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார். அப்ப இதுவரை சேரலையா? லேயால
ஒரு ரோபோ மாதிரி தான் யாக்கோபு பயன்படுத்திட்டு இருந்திருக்கார். பிள்ளைகளை பெறுவதற்கு ஒரு ரோபோட். 3 பிள்ளை பிறந்துருச்சு. இன்னும் யாக்கோபுக்கு லேயாளோடு அன்பு இல்லை. எவ்வளவு வேதனையான விஷயம் பார்த்தீங்களா? இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார். இவ போய் சண்டை போடல. நல்ல கவனிங்க, லேயாள் இடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம். இவ்வளவு விலகி இருந்தாலும் இவள் தனக்காக வழக்காடல, தன்னுடைய நீதியை எடுத்து சொல்லல, அப்பாட்ட சொல்லல, யார்கிட்டையும் சொல்லல. ஒன்று செய்கிறாள், தேவனிடத்தில் கொண்டு போகிறாள். ஆமென். எதிர்பார்த்து கொண்டே ஏங்கி ஏங்கி இவருடைய துக்கம் அதிகரித்து கடைசியில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என் துக்கத்தை யார் கேட்பார்கள்? நான் தேவனிடத்தில் கொண்டு போவேன் என்று சொல்லி லேவி பிறந்த போது தேவனை துதிக்கிறவளாய் மாறினாள். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. தன்னுடைய துக்கத்தை, தன்னுடைய அழுகையை, தன்னுடைய வேதனையை துதியாக மாற்றி விட்டாள். அல்லேலூயா. ஏற்கனவே பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன், ஆபிரகாம் சோதனை எப்படி மாற்றான்? தொழுகையாக மாற்றினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எசேக்கியா அந்த உன் வாழ்க்கை முடிந்து போகும் சொல்லும் போது அந்த வேதனை எப்படி மாற்றினான்? ஜெபமாக மாற்றினான். ஆமென். பாருங்க, ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லி தன்னுடைய துக்கத்தை தேவ சமூகத்துக்கு கொண்டு சென்றாள். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் பொருத்தனை பண்ண முடியும்? இப்படிப்பட்ட சோத்திரம். அநேகர் என்னை புறக்கணிக்கும் போது, உதாசீனப்படுத்தும் போது, என்னை நேசிக்காத போது நான் என் உதடுகளை திறந்து கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. அப்படி மாற்றி விடுங்க. யார் பிறந்தது? யூதா. யூதா கோத்திரம். எல்லாம் கவனிங்க. யாக்கோபா யாரை அதிகம் நேசித்தான் என்றால் ராகேலை. ராகேலுக்கு முதல் குழந்தை பிறக்கல. அப்படின்னா சேஷ்ட புத்திரமாக யாருக்கு தான்? லேயாளுடைய முதல் குமாரன். எல்லா ஆசீர்வாதம் குமியுதுங்க. அப்படியே அற்பமா எண்ணப்பட்டா கலங்காதீங்க, எல்லா நன்மைகளும் உங்களை தொடரும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காதீங்க, சந்தோஷமா நினைங்க. எல்லா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். சேஷ்ட புத்திரபாகம் லேயாளுடைய குமாரனுக்கே கிடைத்தது. லேவி யார்? ஆவிக்குரிய உலகத்தின் தலைவர்கள் எங்கிருந்து தான் வந்தாங்க? லேவி கோத்திரம் தாங்க. ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகிறவர்கள் லேவி கோத்திரம். யூதா கோத்திரம் தாவீது, சாலமோன், அடுத்தடுத்த ராஜாக்கள், உலக பிரகாரமானவைகளை ஆளுகிற ராஜாக்கள் தோன்றினது யூதா கோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பாத்தீங்களா? பைபிள் அப்படி தியானிக்கணும். எதற்கு இப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நாம் பலனடைய. ஆமென். அற்பமா எண்ணப்படும் போது கலங்காதீங்க. உங்களை புறக்கணிக்கும் போது, உதாசீனப்படுத்தப்படும் போது, சிறுமைப்படுத்தப்படும் போது, நீங்கள் அநேகரால் வெறுக்கப்படும் போது கலங்காதீங்கள். அல்லேலூயா. உங்கள் அருகிலே கர்த்தர் வருகிறார். ஆமா. ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, சிறுமைப்படுத்தவர்களை ஆண்டவர் தேடி வருகிறார். 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்கிறது, ஆமென், நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஆண்டவருக்கு தேவையே இதுதான், நொறுக்கப்படுதல். இருதயத்தை சுக்கு நூறாக உடைக்கிறார்களே, பயப்படாதே. அதுதான் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம், டுவெல்லிங் பிளேஸ். கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் எது அப்படின்னா, நொறுக்கப்படுகிற இருதயத்தில் தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். உங்களுக்கு அழகு இல்லாததுனால, படிப்பு இல்லாததுனால, நல்ல கை நிறைய சம்பாத்தியம் இல்லாததுனால புறக்கணிக்கப்படுகிறீர்களா? ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், பயப்படாதே. ஆமென். இவள் அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்களை பெறுகிறாள். கர்த்தர் இவளை பார்த்து அருளினார், கேட்டு அருளினார். ஸ்தோத்திரம். சேஷ்ட புத்திர பாகம் இவளுக்கு. ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகிற தலைவர்கள் லேவி கோத்திரத்தில் தான் படிப்படியாக தோன்றினார்கள். லேவி கோத்திரம் ஆண்டவருக்குரியது. உலக பிரகாரமானவைகளை ராஜாக்கள் எழும்பினது
யூதா கோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திர ஆகில உலகத்தை ஆளுகிற எம்பெருமான் இயேசு தோன்றினது யூதா கோத்திரத்தில் தான். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்தில் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறாரே, அது யூதா கோத்திரத்தில் தான் ஆண்டவர் தோன்றினார். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன்னு நீ ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவர் சோத்திரம் இந்த வார்த்தையின்படியே மிக உன்னதமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கடைசியாக முடிவு மகிமையாய் இருக்கும். ஆமென். இப்ப எத்தனை குமாரர்கள் பிறந்திருக்கிறாங்க சொல்லுங்க? ரூபன், சிமியோன், லேவி, இது 4. இதுக்கப்புறம் 2 பிறக்கும், இசக்கார், செபுலோன். மொத்தம் 6. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை தீனால். கிட்டத்தட்ட 7, 6 குமாரர்கள், ஒரு குமாரத்தி. இந்த 6வது பிறக்கிறப்ப அப்ப கூட யாக்கோபு இல்லைங்க. அதான் புறக்கணிப்பின் உச்சம்னு சொன்னேன். சும்மா சொல்லல, ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்தை வைத்து உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த வசனத்தை வாசிங்க. அடுத்த அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். இப்ப வர யாக்கோபு யார் பக்கத்துல இல்ல? லேயாள் பக்கத்துல இல்ல. முழுவதுமாய் வெறுத்தான். ஆனா அவள் சோர்ந்து போகவே இல்லைங்க. கர்த்தரையே மேன்மை பாராட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை பார்த்து அருளினார் என்று சொல்ல. எல்லா துக்க நேரத்திலையும் யாரதான் பற்றி கொண்டாள்? கர்த்தரையே பற்றி கொண்டாள். என் கணவன் என்னை உதாசீனப்படுத்துகிறான், அவன் என்னோடு சேர்ந்திருக்கவில்லை, அவன் என்னை நேசிக்கவில்லை, ஆனாலும் என் கண்கள் கர்த்தரையே பார்க்கிறது. கர்த்தர் என்னை கேட்டு அருளுகிறவர், கர்த்தர் என்னை பார்த்து அருளுகிறவர், கர்த்தர் எனக்கு ஈவை தருகிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? சூழ்நிலையெல்லாம் எதிராக இருக்கலாம், பயப்படாதீங்க. ஒருவேளை தகப்பனால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். உடன்பிறப்பு இவளோடு கூட இல்லைங்க. உடன்பிறப்பு ஒரே சண்டை. வாசிக்க கேட்போம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். சகோதரி கூட என்னதான் ஒரு இணக்கம் இல்லை. கூச்ச பார்வையுடையவள், உடல் அமைப்பு பெரிய சொல்வதற்கு இல்லை, ஆகாது, வேண்டாத கேஸு, இப்படிலாம் புறக்கணிக்கப்பட்ட உடன்பிறப்பு கூட ஒரே போராட்டம். இன்றைக்கு யாரோடு ஆண்டவர் இடைபடுகிறார் என்று தெரியல. உங்கள் உடன்பிறப்புகள் உங்களோடு போராட்டமா? சோத்திரம். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் அருகிலே இருந்து உங்களுக்காக வழக்காடுவார். ஆமென். இந்த ராகேல் கணவனோடு சண்டை போட்டது போல இவ சண்டை போடல. ராகேல் பாருங்க எப்படி சண்டை போடுறா. 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். ராகேல் ஒரே சண்டைங்க. ஆனா அக்கா லேயாளை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. பார்த்தீங்களா? நம்ம என்னைக்கு நம்முடைய காரியத்தை நமக்காக வழக்காடாம ஆண்டவரிடத்தில் விட்டு விடுகிறோமோ, கர்த்தர் நமக்காக நியாயம் விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல குணம் பாருங்க. இதை அப்படியே காப்பி பேஸ்ட் போட்டுக்கணும், அப்படியே நம்ம எடுத்துக்கணும். லேயாளுக்கு இருக்கிற குணத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. துன்பத்தை, துக்கத்தை, புறக்கணிப்பை, உதாசீனப்படுத்துவதை, வெறுக்கப்படுவதை, சிறுமைப்படுத்தப்படுவதை துதியாக மாற்றிவிட்டால் லேயாள். ஆமென். விளைவு அந்திம நாட்கள்ல யாக்கோபு லேயாள் மரிக்கிற போது ஆபிரகாம் கல்லறையில வைக்கிறா. அது இருக்குங்க. அப்படி ஆபிரகாம் கல்லறை யாரை அடக்கம் பண்றா? லேயாளே அடக்கம் பண்ணப்படுகிறான் என்றால் ராகேல் அடக்கம் பண்ணல. ராகேல் தான் இத்தனைக்கும் அவ்வளவு விரும்பப்படத்தக்கவள், அவ்வளவு நேசிக்கப்படத்தக்கவள். ராகேல் மிகவும் அழகுக்குரியவள்.
ஆனால் அந்திம நாட்களில் ஒன்றை புரிந்து கொண்டார் யாக்கோபு. நான் வெளி அழகை பார்த்து ராகேலை செலக்ட் பண்ணேன், ஆனால் என் ஆண்டவர் உள்ளழகை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. இந்த உலகம் புறம்பான அழகை விரும்புகிறதுங்க. எவ்வளவு ராகேல் வழியிலே அடக்கம் பண்ணப்படுகிறாள். உள்ளான அழகை பெற்ற லேயால் மூதாதையான ஆபிரகாம் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறாள். ஆமென். ஒன்றை புரிந்து கொண்டான், ராகேலை விட கர்த்தர் லேயாலத்தான் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி. இந்த கால வேளையில அற்பமா எண்ணப்படுகிறீங்களா? பயப்படாதீங்க. சோத்திரம். உங்களை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ ஒரு நாள் வரும், அன்றைக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் சில கிரியைகளை செய்வார். ஆமென். உங்களுக்காக சிலதை பார்த்து, உங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை பார்த்து உங்களுக்கு சில கிஃப்ட் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? பார்த்து அருளினார், கேட்டு அற்பமாய் எண்ணப்படுகிறதை கேட்கிற தேவன். அப்படி கேட்டு உங்களுக்கு கிஃப்ட் மேல கிஃப்ட் தருவார். ஆமீன். ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் தருவார். யாரால் வெறுக்கப்படுகிறீர்களோ அவர்களால் பிற்காலங்களில் நீங்கள் நேசிக்கப்படுவீர்கள். ஆமென். இதுதான் உண்மை. எம்பெருமான் இயேசு சொன்ன, அவருடைய சொற்பொழிவில் சொன்ன ஒரு வார்த்தையை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். ஆமென். மத்தேயு 21 அதிகாரம் 42 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா அந்த வசனத்தை? எல்லாம் எடுத்துட்டீங்களா? மத்தேயு 21:42. சோத்திரம். ஆகாது என்று தள்ளப்பட்டு வந்திருக்கிறீங்களா? உங்களை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் வாசிக்கலாம். அதற்கு 21:42. இயேசு அவர்களை நோக்கி, ஆகாதென்று தள்ளின கல்லே அது கர்த்தராலே ஆயிற்று, கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம். வேதத்தை எப்படி வாசிக்கணும் பாருங்க. அப்போ ஆண்டவர் வாசிக்கலையான்னு கேட்கிறார். ஆகாதுன்னு சொல்றீங்களா? சொல்றாங்களா உங்களை? இதெல்லாம் ஆகாது பாஸ்டர் அப்படி என் மனைவி சொல்றான். என் புருஷன் என்ன பார்த்து சொல்லி, இதெல்லாம் ஆகாத கேஸ், இது கூடலாம் வாழ முடியாது. என் பிள்ளைக சோத்திரம் ஆகாத பிள்ளைக அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். சொல்லி முடிக்கிறேன். அவரை சிலுவையிலே அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவருடைய முகத்தை பார்க்க கூட அந்த கேடு அடைந்தார். ஆயிரங்களில் 10,000களில் சிறந்த எம்பெருமான் இயேசு, யூத குலம் அவரை புறக்கணித்தது, அவரை அசட்டை பண்ணினது. ஆனால் ஆண்டவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அப்படியே அற்பமானவராய் போகவில்லை. அவரை யூத குலம் இவனை சிலுவையில் அறையும் என்று அறை கூவி அவரை அறைந்தது. ஆனா கவனிங்க, அந்த கேடு அடைந்தார். வாசிக்க நேரம் இல்லை. ஏசாயா 53:2-3 வீட்டுல போய் வாசிப்பார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், அந்த கேடு அடைந்தவர். அநேகர் அவரை முகத்தை பார்க்க அருவருப்பாய், முகத்தை துளுக்கி, முகத்தை திருப்பி அவர் அற்பமா நினைச்சாங்க. அந்த இயேசுதான் அகில உலகத்துக்கும் ரட்சிப்பை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அசட்டை பண்ணப்பட்ட தேவனை பிதாவானவர் எல்லா முழங்கால்கள் முடங்கி, எல்லா நாவுகள் அவரே கர்த்தர் என்று அறிக்கையிட வைத்தது என்னவென்றால், அவர் அசட்டை பண்ணப்பட்டவர். ஓ பயப்படாதே. உன்னை யாரெல்லாம் அசட்டை பண்ணினார்களோ அவர்கள் முன்பாக உன்னை தேவன் கனம் பண்ணுவார். உனக்கு பார்த்து அருளுவார், கேட்டு அருளுவார். நல்ல கரங்களை தட்டி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஓ எம்பெருமான் இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஐயா, பிதா அவரை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு பார்த்தருளினார், கேட்டருளினார். 30 அதிகாரத்தில் வாசம் ஈவை கொடுத்தார். ஆமென்.
இந்த நன்மையெல்லாம் நம்மையில் வந்து பலிப்பது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை நீர் பார்த்தீர், பார்த்து அருளினீர், கேட்டு அருளினீர், ஈவை கொடுத்தீர் சுவாமி. ஆண்டவரே, ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினீரப்பா. ஆவிக்குரிய உலகை ஆளுகை செய்கிற லேவி கோத்திரத்தை அவளுக்கு கொடுத்தீரப்பா. சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தீர். ஆண்டவரே சோத்திரம், அகில உலகத்தையும் ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை கொடுக்கிற சோத்திர மேசியா உதித்தது யூதா கோத்திரத்தில் சுவாமி. அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்களை அடுக்கிக் கொண்டே போனாள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவள் கர்த்தரையே பார்த்தாள். அவளுடைய பிரச்சனைகளை யாரிடத்துல சொல்லல. ஆண்டவரே, நாங்கள் அப்படி எங்கள் பிரச்சனைகளை கர்த்தரிடத்துல மாத்திரம் சொல்லி உம்மை அதிகமாய் துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.